ஓம் மூல கணபதியே காப்பு. ஓம் அமரகவி சித்தேஸ்வரர் பாதம் துணை. சென்னை திருவல்லிக்கேணி சித்த யோக ஆய்வு மையத்திலிருந்து பிரபோதரன் சுகுமாரன் பேசுகிறேன். நம் குழுவில் உள்ள ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 16ஆம் தேதி சனிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 2025. தி அத்வைத பிலாசபி ஆஃப் ஸ்ரீ ஆதிசங்கரா என்கின்ற ஆங்கில நூலில் இருந்து அதன் தமிழ் விரிவுரையை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அதாவது இந்த பதிவில் அமரகவி கடந்த 2 பதிவுகளில் அந்த ஒரு வரைபடம், சித் பிரகாஷ நிஷ்டை அடையறதுக்கு என்ன வழி, அதன் பலன்களை எவ்வாறு நாம் முழுமையாக பெற முடியும் அப்படின்றதுக்கு முதனத்து பதிவில் ரொம்ப அருமையாக அந்த எப்படி இன்டெலெக்சுவல் குரூசஸ்ன்றார். அதாவது இந்த புலனானது, மனிதனுடைய புலன்கள் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே உல்லாசத்தை தான்ப்பா விரும்புதுன்னார். அந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மனிதனுடைய புலன்கள் யாராவனா இருப்பா, உனக்கு கண்ணு, கை, கண்ணு, மெய், வாய், கண், மூக்கு, செவி, நாக்கு இருக்கு இல்லையா, இதெல்லாம் என்ன தெரியுங்களா, உல்லாசத்தை தான் விரும்புது. உல்லாசமாக இருக்கணும். அது எப்படி வேணா இருக்கலாம். அது பொழுதுபோக்காக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இல்லை அவன் சாப்பிட்ற உணவில் இருக்கான், உடுத்துற உடையில் இருக்கலாம், இல்லை ஊரை சுற்றுறதுல இருக்கான், எதில் வேணா. இந்த மனம் அங்கே எங்கேயாவது போய் எப்படியாவது அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அதுதான் சென்சுவஸ் டிஸ்ட்ராக்ஷன். உன்னுடைய புலன்கள் கண்டபடியாக அலைஞ்சி திரிஞ்சுன்னு இருக்குப்பா, புரியுங்களா. அது முக்கியமாக ஐபேர் விஷன்னர். உன்னுடைய கண்ணில் இருக்கிற அந்த கருவிழியை நீ வெளிப்பார்வை சலனத்தை கட்டுப்படுத்தணும். இது முதல் பாயிண்ட்டு. அது 2 நாள் முன்னாடி பார்த்தோம். நேற்றைய பதிவில் தேக விருத்திகள்ன்ற, விருத்தின்னு என்ன தெரியுங்களா, இடைவிடாமல் தோண்டின்னு கிடக்குது, இரவு பகல் பாராமல். நீ எப்போ பூமியில் பிறந்தையோ உன்னுடைய முடிவு நெருங்குற வரைக்கும், புரியுதுங்களா, உன் ஆயுள் பிரமாணம் இருக்கிற வரைக்கும் உன் உடல்ல ஓய்வில்லாமல் கோடிக்கணக்கான அணுக்கள் உற்பத்தி ஆகினே இருக்குப்பா. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன். அதெல்லாம் ஏதாவது நமக்கு தெரியுதுங்களா? நம்ம ஒன்றும் இல்லை, மனிதனோட சுக்குலத்தை எடுத்துவங்க, ஸ்பெர்ம் கவுண்ட்டுன்னுவாங்க. அதில் இருக்கக்கூடிய விந்து அணு, விந்து என்ன சொல்கிறான், அணுன்னு தான் சொல்கிறான், புரியுதுங்களா, வேற எதுவும் சொல்கிறதில்ல. அணுப்பா, அது விந்து அணு. எவ்வளோப்பா அது உற்பத்தி ஆகுதுன்னா பல கோடிப்பா. அது பல கோடி ஒரு மனுஷனுக்கு தேவை. அந்த விந்தணுவுடைய ஸ்பெர்ம் கவுண்ட்டுன்னுவாங்க. அது குறைவாக இருந்ததுன்னா அவன் ஆன்மத்தன்மை இழந்துடுவான், புரியுதுங்களா, நீர்த்து போயிடும். அதனால் எல்லா மனிதனுக்கும் அந்த விந்து அணுவோட வீரியம் என்பது தேவை, புரியுதுங்களா. அது பயன்படுதோ பயன்படலையோ, புரியுதுங்களா, அது மனிதனுக்கு தேவை. அந்த உற்பத்தியெல்லாம் நிகழ்ந்துட்டு இருக்கு இல்லையா, ஓயாமல் உடலில் எவ்வளோ கோடி உற்பத்தி பண்ணுறான் ஒருத்தன். அது கணக்கு போட்டாலே விஞ்ஞானத்துக்கு தலை சுத்தம். ஒரு மனுஷன் வாழ்நாளில் எவ்வளோப்பா விந்தணு உற்பத்தி பண்ணுறான்னா, ஆனால் அதுக்கு ஆயுள் காலம் எவ்வளோ தெரியுங்களா, கேட்டால் அசந்தே போயிடுங்க. வெறும் 48 மணி நேரம் தான். அந்த 48 மணி நேரத்துக்கு அது மடிஞ்சிடும். இப்போ பெண்களுக்கு சினமுட்டை இருக்குது, அது எவ்வளோ நாள் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும். அது ஒரு 25 நாளோ 26 நாளோ அதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அது அழிஞ்சிட்டு உணவு முட்டை வரும். அதை நீ ஈஸியாக கணக்கு பண்ணிடலாம். ஒரு பெண் ஒரு மாதத்தில் எவ்வளோ அவளுடைய ஆயுள் காலத்தில், அதை ஈல்டுன்னுவாங்க. எவ்வளோ ஈல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈல்டில் எவ்வளோ செனமுட்டை கொடுப்பான்றது கணக்கு போடும். ஆனால் ஆணுடைய விந்தணு நீ கணக்கே போட முடியாதுப்பா. ஏன்னா பல கோடிப்பா, எவ்வளோ கோடி உற்பத்தி பண்ணுறாங்க. அது உடலுக்கு உடல் வித்தியாசப்படும். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது, புரியுதுங்களா. ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும், ஒருத்தனுக்கு மீடியமாக இருக்கும், ஒருத்தனுக்கு ஆவரேஜாக இருக்கும், ஒருத்தனுக்கு லோயராக இருக்கும். அந்த கணக்கு போட்டாலே எவ்வளோ அணுப்பானி விந்தணு உற்பத்தி பண்ணியிருக்கோம் உன் வாழ்க்கையிலன்னா அதுவே நமக்கு கேட்கறதுக்கு தலை சுத்தும். இதுதான் விருத்தி என்பது. விருத்தின்றது அப்படியே மல்டிப்ளிகேஷன், புரியுதுங்களா. கட்ட 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 கடன்னு உற்பத்தி ஆகினே போகும். என்ன ஒரு சிஸ்டம் பாருங்களேன். மனிதனுடைய உடல் அற்புதமான படைப்பு. இதெல்லாம் எதுவும் நமக்கு தெரியறதில்ல. அன்றாட அந்த குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, அது இது சண்டை சச்சரவு, இப்படி தான் வாழ்க்கையை ஓட்டின்னு போகிறோமே தவிர இந்த உடம்புக்குள்ளே என்னப்பா நடக்குதுன்னு யாருமே அதை ஆராய்ச்சி பண்ணுறதே இல்லை. அதாவது ஒரு தாது, அதே மாதிரி சுக்லம் இருக்குது, அதே மாதிரி ரத்தம் இருக்குது. ரத்தத்தில் எத்தனையோ அணுக்கள், ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகுது இல்லைங்களா. மஜ்ஜையில் எவ்வளவோ ரத்த அணுக்கள், மஜ்ஜையோட அணுக்கள் உற்பத்தி ஆகுது. கோடி கோடியாக உற்பத்தி ஆகினே இருக்கு.
இதுதான் தேக விருத்தினா. அதையெல்லாம் நிறுத்தணும்பா. அதை நீ கட்டுப்படுத்தினால்தான் நீ இந்த தேக விருத்திங்களை கட்டுப்படுத்தணும். அந்த தேக விருத்தின்றது அதுலேயும் ஒரு பெரிய வினோதம் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடி செல்ஸ் தனியாக இருக்கு, பிரெயின் செல்ஸ் இருக்கு. அது ரெண்டும் ஒட்டுறதே கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதனுடைய பெருமூளையோட செல்கள் இருக்கு. அதுக்கு நியூரான்கள் பேரு. அது பாடி செல்லோட இணையறதில்ல. பாடி செல்ஸ்ன்றது வேற. அது அணுக்கள், ஜடத்துக்கு உண்டானது. அது வேற, இது வேற. அது ரெண்டும் ஒட்டுறதே இல்லை. அது இணைக்கிறது தான் யோகம், அது வேற விஷயம். ஆனா அந்த செல்கள் இருக்கு இல்லைங்களா, அதுவும் கோடிக்கணக்கில் இருக்குது. பல கோடி இருக்குதான் ஒரு மனிதனுடைய. அதுல என்ன வினோதம்னா, அது படிப்படியா அந்த செல்கள் மூளையில் இருக்கிற செல்கள் அழிந்து கொண்டே வருகிறது. அது வயசாகும் போது கொஞ்சம் அதிகமாக. அதனால தான் மனிதனுக்கு இந்த ஞாபக மருதி எல்லாம் வருது. ஞாபக மருதி, ஞாபக சக்தி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பிரெயின் செல்ஸ் டெட் ஆகினே இருக்கும். ஆனால் அது மீண்டும் உற்பத்தி ஆகுது. பாடி செல்ஸ் உற்பத்தி ஆகும், பிரெயின் செல்ஸ் உற்பத்தி ஆகுது. அதனால தான் அது என்ன பண்ணுறான் காடு, அதுக்கு கோடியில் போட்டு கொடுத்துறான். எவ்வளவோ கோடி, எண்ணவே முடியாது. நீ அவ்வளோ கோடி, ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன் மூளையோட செல்லு. இதெல்லாம் நமக்கு தெரியுதா சார்? எதுவுமே தெரியறதில்லை நமக்கு. யோசிச்சு பாருங்களேன், எப்படி ஒரு வினோதம் பாருங்க. உடம்புடைய அந்த அற்புதம் ஏப்பா நீ உடம்புல இருக்குது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சானா நீ இன்னமும் பிரம்மஞானம்னா நீ அங்கே போய் என்ன பண்ண போற? அதில் இருக்கிறது எல்லாமே உன் உடலில் வச்சிருக்கான். அதை நீ அணுவாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உனக்கு யோகத்தை கொடுத்துருக்கான். புரியுதுங்களா? இவன் பிரபஞ்ச சக்தியும் சும்மா டகுல் அடிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கான். நீ எங்கே நீ பிரபஞ்சம் என்னத்தை பிடிக்க போற? உனக்கு ஒன்றுமே தெரியாது. சும்மா பிரபஞ்ச சக்தி அதோட போய் இணையணும்னு எப்படி போய் இணைவ? என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியாது. ஒன்றுமே நடக்காது, எப்படி போய் இணைவ? நீ கொஞ்சமாவது மூளை இருக்க வேணாமா? யோசிச்சு பார்க்க வேணாமா? எப்படி இருக்கு பாருங்க. இது இந்த காலத்தில் இது பிரபஞ்ச சக்தியோட ஒன்று இணைக்கிறேன்னு சொல்லி ஒரு கூட்டமே சுற்றின்னு இருக்கு. நீங்கள் வாங்க, நான் உங்களை தியானத்தில் அதோட கொண்டு போய் இணைச்சிப்பேன், இதோட கொண்டு போய். எப்படிப்பா போய் இணைவே? நீ என்ன நடக்குதுன்னே தெரியாது உனக்கு. அட்லீஸ்ட் சொல்ல இதெல்லாம் நடக்குது, இப்படிலாம் நடக்குதுன்னு. அதையும் சொல்ல மாட்டேன்ற. என்ன ஒரு விசித்திரம் பாருங்கப்பா. எப்படியெல்லாம் மனிதனை அதாவது மனிதனுக்கும் நப்பாசு ஜாஸ்தி. சுலபமாக எது சொல்கிறானோ அது நமக்கு வந்துடும் நினச்சின்னு உட்காந்துட்டு இருப்பான். அவன் முயற்சி எடுக்க மாட்டான். புரியுங்களா? ஏதாவது ஒன்று செய்ப்பான்னா கஷ்டப்படுவான். அது யாருப்பா அதை போய் தெரிஞ்சு வச்சுக்கிங்க அப்படின்வான். சரிங்களா? உனக்கு ஆர்வமே கிடையாது. அதெல்லாம் சுலபமாக எது செய்யணுமோ, எவன் எதை சொல்லணும் அதுதான் கரெக்டுன்னு அதில் உட்காந்துருப்பான். ஆனாலும் நீ வாழ்க்கை முழுக்க எப்படியே போயிட, எதுவுமே நீ கண்டுபிடிக்க போகிறது கிடையாது. அது மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரெயின் செல்ஸ் அப்படின்னா அது தனி, பாடி செல்ஸ்ன்றது அது தனி. அது ரெண்டும் இணையறதே கிடையாது. அதே மாதிரி பாடி செல்ஸு அது இடைவிடாமல் உற்பத்தி ஆகினே இருக்கும். ஆனால் உற்பத்தி ஆகாதது ஒன்று இருக்குன்னா அது பிரெயின் செல்ஸ் தான்ப்பா. அது படிப்படியாக நியூரான்கள் அதை அழிச்சு கொண்டே வரும். புரியுதுங்களா? இவ்வளோ நியூரான் காலியாச்சு, இவ்வளோ தினந்தோறும் அது அழிச்சுனே வரும். அது பல லட்சங்கள் அழிக்கும். ஏன்னா உனக்கு இருக்கு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ட்ரில்லியன் இல்லையா? அதுதான் நீங்கள் யோசிக்கணும். அதுதான் இதெல்லாம் ஆழ்வார்கள் அற்புதமாக ஒரு பெரிய ஆழ்வார் இந்த பிரெயின் செல்ஸ், பாடி செல்ஸ், அதுக்கு ஒரு அற்புதமான கணக்கு ஒன்று சொல்கிறாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அவருடைய பல்லாண்டு திருப்பாட்டு இருக்கு இல்லையா, அற்புதமானது. பல்லாண்டு பல கோடி 100,000. பார்த்தீங்களா? ஐயோ, அது கணக்கு போட்டிங்கன்னா அது எவ்வளோ போய் நிற்கும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வேணால் பெருக்கி பாருங்கள். பல்லாண்டுன்னா பல ஆயிரக்கணக்கான ஆண்டு. பல்லாண்டு பல கோடி 100,000. அப்பா, இந்த கணக்கு நீங்கள் போட்டீங்க வச்சுக்கோங்க, இந்த சைபருக்கே உங்களுக்கு இடம் பத்தாது. அவ்வளோ சைபர் நீங்கள் போட்டுக்கிட்டே போகணும். புரியுதுங்களா? அப்போ அந்த கணக்கெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? எவ்வளோ பிரெயின் செல்ஸ் இருக்குது, எவ்வளோ பாடி செல்ஸ் இருக்குது, அதை பாட்டில் மறைப்பாக வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? இது இறைவனை புகழ்ந்து பாடுறதுன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலேயே அதனுடைய அர்த்தம் என்னன்னா இதுதான்ப்பா, தேக விருத்தி. தேக விருத்தியில் சித்த விருத்தி இருக்குது, மனோவிருத்தி இருக்குது, இப்படி பல தொல்லைகள் இருக்குது. புரியுதுங்களா? உன் பிரெயின் செல்ஸு இடைவிடாமல் அழிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. புரியுதுங்களா? அதே மாதிரி
அதுக்கு எதிர்ப்புறம் உன்னுடைய பாடி செல்ஸ் கிடு 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 கிடுன்னு உற்பத்தி ஆயினே இருக்கு. ஒன்றுத்துக்கும் சம்பந்தமே, அது ரெண்டையும் இணைக்கணும். அதான் யோகம். அது இணைக்கிறது பெரிய விஷயம், புரியுதுங்களா? அதுக்கு தனி பயிற்சி, அதுக்கு செய்ய வேண்டிய முறைகள்லாம் அமெரிக்காவில் நிறைய சொல்லியிருக்காரு. நம்ம அப்புறமா அதை பற்றி பார்ப்போம். தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். ஒரு பக்கம் பெருமூளையில் இருக்கிற கோடிக்கணக்கான செல்கள் அழிந்து கொண்டே வருகிறது. ஆனால் உன்னுடைய உடல்ல இந்த பாடி செல்ஸ் இருக்கு இல்லையா, அது இடைவிடாம கோடிக்கணக்கில் உற்பத்தி ஆகும். அதுவும் அழியுது, உற்பத்தி ஆனால் மறுபடியும் அழியுது. ஆனால் பிரெயின் செல்ஸ் மறுபடியும் உற்பத்தி ஆகாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் பிரெயின் செல்ஸ்க்கும் பாடி செல்ஸ்க்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். அது அழிஞ்சது தான், புரியுதுங்களா? திருப்பி அதெல்லாம் உற்பத்தி பண்ணாதது. அதான் பெரிய ஒரு ஆச்சரியம் நிறைந்த ஒரு விஷயம். அதெல்லாம் பண்ண வைக்கலாம். எப்போனா அதான் சொன்னார் இல்லையா, சிறுமூளை பெருமூளை இணைப்புல அதெல்லாம் நிகழும்பா அப்படின்னு சொன்னார் இல்லையா. பெருமூளை சிறுமூளை இணைப்புல அதெல்லாம் நிகழும். ஆனா இப்ப நிகழாது, புரியுங்களா? அதை பத்தி நீ தெரிஞ்சுக்காத வரைக்கும் அது உன்னை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. இதுதான் ஃபேக்ட். ஏன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது, அது பாட்டு சைலண்டா நடக்குதுன்னு நடத்தின்னு போயின்னு இருக்குது. நீ தெரிஞ்சு அதை பத்தி விசாரணை பண்ணும்போதுதான் அங்க ஒரு கேப் விழும், புரியுதுங்களா? அதுதான் சொல்றது, இந்த அடிப்படை ஞானத்தை வளர்த்துக்கப்பான்னு சொல்றது காரணமே அதுதான். ஆகையினால அந்த பல்லாண்டு பாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அற்புதமான பாடல் இது, புரியுதுங்களா? அவரு திருப்பள்ளி எழுச்சிக்கு அதை சொல்றாரு. ஆனா அது உடல்ல நடக்கிறத தான் அப்படி கொண்டாடுறாங்க அவங்க, புரியுதுங்களா? இதுதான் நீங்க இதுதான் தேக விருத்தின்றதுக்கு இவ்வளோ பெரிய விமர்சனம் தேவை இருக்கு. தேக விருத்தின்னா என்னன்னு கேட்குறாங்க இல்லைங்களா, அதுக்கு இதுதான் சொல்லுவோம். உடம்புல 7 தாது இருக்கு, அது விருத்தி ஆகினே இருக்குப்பா, இடைவிடாம விருத்தி ஆகுது. அதை விருத்தி பண்றதே உங்களுடைய இருதயம் தான். அது ஒரு எவ்வளவு விஷயம் பாருங்க. இருதயம் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு பம்பிங் ஸ்டேஷன் சொல்றாங்க. என்னப்பா பம்பிங் ஸ்டேஷன்? என்ன பண்ணுன்னா கீழே இருக்கிற ரத்தத்தை மூளைக்கு பம்ப் பண்ணுது. கரெக்டு. அது ஒரு வேளை தான் உனக்கு தெரியும், விஞ்ஞானத்துடைய கண்ணில் அது மட்டும் தான் தெரியும். அது இடைவிடாம மூளைக்கு ரத்தத்தை சப்ளை பண்ணுது, ஆக்சிஜனை கொடுத்துன்னு இருக்கு. ஓகே. ஆனா 100 வேலையும் பண்ணுது பாது. அந்த வேலை தான் அதனுடைய துடிப்புல இந்த தாது பிரகடனம் அப்படின்னு என்ன, அதனுடைய உற்பத்தி இடைவிடாம நடந்து கொண்டே வருகிறது. அதுக்கு உண்டான சத்தத்தை அது கொடுக்குது. எல்லாமே சவுண்டு பேஸ் தான். ஆனா அது உன் காதல விழாதுப்பா. அது அந்த சவுண்டு தான் அதிசூஷ்ம நுட்ப ஒலி அலையினுடைய வரிசைகள். அதுக்குதான் கேளாச்செவி போகணுன்றது. கேளாச்செவியே மனோன்மணியில அடங்கியிருக்கு. நீ மனோன்மணின்ற ஒரு சாதனை படைச்சிட்டனா இதெல்லாம் நீ கண்டுபிடிச்சி இதெல்லாம் நிறுத்திடலாம், புரியுதுங்களா? இது எப்படி சார் அடங்கணும்னா, அதான் சித்தர் கேளாச்செவி வழியா போனாங்க. கேளாச்செவி வழியா போனா எது எங்கெங்க உற்பத்தி ஆகுதோ அதெல்லாம் நீ நிறுத்திடலாம், புரியுதுங்களா? அந்த தேக விருத்தியை நீ கட்டுக்குள்ள வச்சாதான் நீ பிரம்ம ஞானத்துக்குள்ள போக முடியும். இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முந்தானத்து பார்த்தோம், செகண்ட் ஸ்டெப் நேத்திக்கு பார்த்தோம், புரியுதுங்களா? அதுதான் நீங்க தீவிரமா ஆராய்ச்சி எடுத்துக்கணும் அப்படி சொல்றாரு. அந்த தேக விருத்தியை நீ கடந்தாதான்ப்பா காஸ்மிக் ஆரிஜின், இந்த பிரபஞ்சத்துடைய பிரம்ம ஞானத்துக்குள்ள அங்கதான்ப்பா நுழைய முடியும். அப்படி போனா அதுதான்ப்பா அந்த இயற்கையினுடைய சுய தோற்றம். அதுதான் அந்த பூத பிரகிருதி அப்படின்னு வர்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த வேதாந்தத்துல ரொம்ப சிறப்பா சொல்லுவாங்க. பூத பிரகிருதி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான்ப்பா. அது அதனுடைய வரிசை முறையில என்னென்ன இருக்குன்றது நீ அந்த இடத்துல தான்ப்பா உணர்வ அப்படி சொல்ற. நம்மளுடைய லிவிங் பிரசன்ஸ்ன்றது, அதாவது லிவிங் பிரசன்ஸ்னா தெரியுங்களா, உன்னுடைய சூஷ்ம சரீரம் பேர், ஆஸ்ட்ரல் பாடி. அதுதான் லிவிங் பிரசன்ஸ். அதுதானே இந்த உடல். ஏன் பிரசன்ஸ்ன்றாங்கன்னா அதனுடைய கவனம் முழுக்க இந்த உடல் மேல வச்சுட்டு இருக்கு. எப்போ மனிதனுடைய சூஷ்ம சரீரம் அதன் கவனத்தை இந்த உடல் மேலிருந்து எடுத்துடுச்சுன்னா அடுத்த செகண்ட் அவன் மாண்டு போய் விடுவான். உயிரற்ற உடலா தான் கீழே கிடப்ப. இந்த லிவிங் பிரசன்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உன் உடல் மேல அது அது அந்த அந்த சூஷ்மத்துல நம்ம உடலே இதுதான் நினைச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கு, புரியுதுங்களா? அதுதான் வினோதம். அதுக்கு சுய ஞானம் கிடையாது, சுய அறிவு கிடையாது.
அது என்ன நினச்சிட்டு இருக்கு, சூக்ஷ்ம சரீரம் இந்த உடலோடு தான் வாழ்க்கை போய் இதோடு தான் நம்ம வாழ்ந்துன்னு போனோம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு நீ சுய அறிவு சுய ஞானம் ஊட்டாத வரைக்கும் இந்த உடல் தான் என்னுடைய இதுன்னு நினச்சின்னு உட்காந்துட்டு இருக்கும், சூக்ஷ்ம சரீரம் நினச்சி உட்காந்துருக்கும். அதுக்குன்னு ஒரு தேகம் இருக்கு, ஆனால் அது என்னன்னு அது கண்டுபிடிக்காது. அதனுடைய தேகம் எப்படி இருக்குன்னா அமெரிக்க போன பதில் அற்புதம், அதுதான்ப்பா உன்னுடைய பிராணனா இருக்குன்னாரு, அதுதான் உன்னுடைய உணர்வா இருக்குன்னாரு, அதுதான் உன்னுடைய மனமா இருக்குன்னாரு. அது வந்து என்ன அற்புதமாக சொன்னார் பாருங்க. அது வந்து லைஃபா இருக்கு, அதுக்கப்புறம் பிரக்ஞையா இருக்கு, மனமாக இருக்கிறது. எப்படி இருக்கு பாருங்க. அந்த அந்த ஹாஸ்டல் பாடியோட சப் டிவிஷன்ன்றது அருமையா போன பதில கொடுத்தாரு சரிங்களா. அதுதான் லிவிங் பிரசன்ஸ்ன்றார். லிவிங் பிரசன்ஸ்னா அது கவனம் எல்லாம் உன்னுடைய தேகத்து மேலே அது வச்சுட்டு இருக்கு. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுவாரு, இந்த தேக அபிமானம் இருக்கிற வரைக்கும் நீ பிரம்மத்தை உணரவே முடியாதுப்பா. பிரம்மத்தை உணரணும்னா நீ தேக நினைவை தாண்டணும், அதன் வசம்ல இருந்து நீ மீண்டு எழணும், சுய உணர்வுக்கு போகணும். அப்பதான் சுய ஞானம் சுய அறிவுலாம் வரும், புரியுங்களா. அப்போ உன்னுடைய இந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படிப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுதான்ப்பா உன்னுடைய பிராணனா இருக்கு, உணர்வாகவும் இருக்கு, மனமாகவும் இருக்கிறது. அதான் முறையே லைஃப் பிரக்ஞை மென்டல் அற்புதமா கொடுக்குறார். புரியுங்களா. இப்படிதான் நீங்க பதம் பிரிச்சு 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 அமர்கழி நூல்களை இது வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். அமர்கழி புக்கெல்லாம் சும்மா கதை புக்கு கிடையாது, இது வந்து ஒரு ஆராய்ச்சி புத்தகம். உயிரை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்றோம், அதுல எவ்வளவோ நுட்பமான விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதை நீ ஒன்னா ஆராய்ச்சி பண்ணின்னு போகணும். அதுக்கு முடிவு என்பதே கிடையாது. எவ்வளவு தூரம் தெரிஞ்சுக்கிட்டோ தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இப்போ யாராவது திருமூலர் சொன்னாரு, பகல் பொழுது விழிப்புல துரியம் கொட்டிக்கிடும், எல்லாரும் அள்ளிட முடியுமா? உனக்கு எவ்வளவு அள்ள முடியுமோ அவ்வளவுதான் நீ அள்ளின்னு போக முடியும். புரியுதா. நீ எந்த அளவுக்கு அள்ளுறியோ அந்த அளவுக்கு உனக்கு லாஞ்சிவிட்டி இருக்கும். எங்க இருக்கும்? விண்ணுலகத்துல இருக்கும். மண்ணுலகத்துல வந்து நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? பொருள் தேடின்னு உட்காந்துன்னு இருக்கோம். என்ன அதுதான் நம்ம செய்யறோம். யாருமே துரியத்தை அள்ளுறது கிடையாது, புரியுங்களா. ஜாக்கிரத்தில் உட்காந்து துரியத்தை அள்ளுறதே கிடையாது. திருமூலர் என்ன சொல்றாரு, நீ எந்த அளவுக்கு நீ பகல் பொழுது விழிப்புல இந்த துரியத்தை அள்ளின்னு போறியோ அந்த அளவுக்கு உனக்கு அங்க வந்து நீ அங்க இருக்கலாம்பா. அந்த 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 சூக்ஷ்ம சரீரமானது அது எனர்ஜி தேவையில்லையா? எல்லாமே எனர்ஜி தானே. அந்த எனர்ஜியை நீ இங்கே தான் பெற முடியும், புரியுதுங்களா. அதுதான் அற்புதமான விஷயம். அதெல்லாம் இதெல்லாம் யாரும் சொல்றதே இல்லைங்க. பல தடவை சொல்லிட்டேன், இந்த மாதிரிலாம் யாரும் விலாவரியா நுணுக்கமா இப்படி பதம் பிரிச்சு 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 சொல்றதே இல்லைங்க. ஏதோ பூசி மொழிட்டு போவாங்க, இவனும் ஏதோ புண்ணியம் தலாட்டின்னு போயிடுவான் வீட்டுக்கு, அதோட மறந்துடுவான், புரியுதுங்களா. யாருமே அதை பற்றி அக்கறையாக முயற்சி பண்ண மாட்டாங்க, தீவிரமாக கவனத்தை செலுத்த மாட்டாங்க. இப்படித்தான் இன்றைய காலத்துடைய நடைமுறை, ஆன்மீகத்துடைய நடைமுறை என்பது விசித்திரமாக போயிருக்கு. சரி, அதை தான் அங்கே சொன்னார். அதனுடைய ஆக்டிவிட்டிலாம் எங்கப்பா இருக்குன்னா இது 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 மூணும் உனக்கு சூக்ஷ்ம சரீரத்துக்கு மூணும் இருக்கு. பிராணனா இருக்கு, அதே மாதிரி உணர்வா இருக்கு, மனமா இருக்கு. ஆனா இதெல்லாம் எங்கப்பா சிக்கின்னு இருக்குன்னா அதான்ப்பா உன்னுடைய புலன்கள் மேல சிக்கின்னு இருக்குப்பா. உன்னுடைய புலன்கள் மேல கட்டுண்டு கிடக்குதுப்பா. அது காட்டுற திசையில தான் அதுக்கு புத்தி போதே தவிர சுயமா தான் யாரு தான் எதுக்கோசரம் இந்த பாடிக்குள்ள உட்காந்துருக்கேன்னு அந்த ஆராய்ச்சி அது பண்றதே கிடையாது, புரியுங்களா. வெளியில இருக்கிற விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணா குடுகுடுன்னு ஓடி போகுது. அங்க போலாம்பா, இங்க போலாமா, அவரை பார்க்கலாம், இவரை பார்க்கலாம், பாப்பா இந்த டூரிஸ்ட் பார்ட் சூப்பர்ப்பா, இந்த கோயில் பிரமாதம்பா, இந்த தீர்த்த யாத்திரை அற்புதம்பா, அந்த மலை நல்லா இருக்குமா, இந்த காடு நல்லா இருக்கும். இதெல்லாம் இந்த வெள்ளைக்காரன் தான் இதெல்லாம் கெட்டது ஊரை. அவன் சும்மாவே இருக்க மாட்டான், ஏன்னா அவனுக்கு மனம் அடங்கிறதுக்கு வழி கிடையாது. அதனால அவன் எப்போ பார்த்தாலும் ஊரை சுற்றின்னு இருப்பான், டூர் பண்ணினே இருப்பான். நீங்கள் வெள்ளைக்காரங்களாம் பாருங்கள், எவனுமே நாட்டில் உட்காரவே மாட்டான், பாதி நாள் வெளில சுற்றின்னு இருப்பான். அவன் மைண்டை வச்சுன்னு அவனும் சும்மா இருக்க முடியாது, புரியுங்களா. எங்கெங்கேயோ போய் ஏதோ பண்ணின்னு உட்காந்துன்னு இருப்பான். அப்படிதான் அவனுடைய மைண்ட் அப்படி போகுது. ஆனால் நம்ம தேசத்தில் கொஞ்சமாச்சும் அந்த கட்டுப்பாடு இருக்குது. என்ன கட்டுப்பாடு? நமக்கு கோயில் குளம் இதெல்லாம் பண்டிகை அதெல்லாம் வச்சு ஓரளவு கட்டுப்பாடு. ஆனால் இப்போ அதுவும் மீறி போச்சு. இவனும் வெள்ளைக்காரனுக்கு ஈக்குவலாக உலகம் முழுக்க சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க, புரியுங்களா. ஒரு காலத்தில் கடல் தாண்ட மாட்டாங்க, இப்போல்லாம் அனாவசியமாக கடல் கடந்து போகிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க, கண்காணாத இடத்துக்கெல்லாம் போய் சுற்றிட்டு வராங்க, புரியுங்களா. மைண்ட் அவுட்டரில் போக ஆரம்பிச்சிருச்சு மனுஷனுக்கு, இன்னரில் வரதே கிடையாது. ஏன்னா இன்னரில் சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. யாரும் அந்த மைண்டுக்குள்ளே எப்படிப்பா போகணும்னு வழியும் சொல்கிறதில்ல,
நீ அதுக்கு என்ன மாதிரி முயற்சி பண்ணணும், என்ன பயிற்சி பண்ணணும், அந்த மைண்டுக்குள்ளே போனால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து நீ ஆளே கிடையாது சார். சரிங்களா? இதுதான் தற்காலத்தில் ஆன்மீகத்தோட மிகப்பெரிய குறைபாடு. சரிங்களா? அதான் அமரகவி நூல்கள் அதையெல்லாம் போக்கி ஒரு வழியை காட்டுது, நல்ல வழியை காட்டுது. உன் மைண்ட் எப்படி நீ டியூன் பண்ணி அந்த தெய்வீக விஷயங்கள் மேலேயே வச்சுக்கலாம். அது 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 கொடுக்குற அந்த அமைதியும் பேரானந்தமும் நீ வெளி உலகத்தில் எங்கே போனாலும் தேடினாலும் கிடைக்காது. அதுதான் குறிப்பிடுறார். சரிங்களா? அதான் சொல்கிறார், ரிமைனிங் 7 லேயர்ஸ் இன் ஸ்டெப்ஸ். அதுக்கு பகீர்ல சுத்தத்தை அதான் பூத பிரகிருதி. அப்படின்னா பூத பிரகிருதினா இந்த புலன்கள் மேலேயே உன் கவனத்தை செலுத்துறது. உன்னுடைய பிராணன் புலன்கள் மேலே ஓடுது, உன்னுடைய உணர்வு உணர்ச்சிகளாக மாறி அது மேலே ஓடுது. அப்புறம் உனக்கு மைண்ட் இருக்கு, அந்த மைண்டு இந்திரிய ஞானமா பகீர் ஞானத்தில் சுற்றி தெரிந்த வண்ணம் இருக்கிறது. தப்பித்தவரி கூட அது மைண்டோட டெப்த்துக்கு போகிறதே கிடையாதுப்பா. என்ன, இதுதான் நம்ம இன்றைய பதிவில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? அதுக்கு உள்ள மைண்டோட டெப்த்துக்குள்ள 7 லேயர் இருக்கு, அதுக்குள்ள போகணும். புரியுதுங்களா? அதுதான் நம்ம முக்கியமாக தெரியும். அதுக்கு ஒரே தீர்வு என்ன பண்ணா, அதான் சகஜ நிஷ்டையோட காணாக்கண் பயிற்சி. தி சர்ஃபேஸ் 4 ஆக்ட் டு பூத பிரகிருதி. தி சர்ஃபேஸ்னா நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டார் அமரகவி என்ன குறிப்பிட்டாரு, உணர்வுக்கு 7 படிகள் இருக்கு அல்லது 7 உரைகள் இருக்கு. அந்த 7 உரைகள் 7 படிகள் மாதிரிப்பா. புரியுங்களா? அதுல இந்த முதல் 4 படிகள் இருக்கு இல்லையா, அது உன்னுடைய மேனிக்கிட்ட இருக்குப்பா. அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மேனியில முதல் 4 உரைகள் இருக்கு. புரியுங்களா? அது ஒன்னோட ஒன்று இணையறது இல்லை. அது நடுவில் அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் ஒரு லேயரையும் இன்னொரு லேயரையும் பிரித்து விடுது. 4 லேயர் இருந்தால் 4 லேயருக்கு நடுவில் என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ன்றது இருக்குது. அது இணைய விடுறதில்ல. புரியுங்களா? தனித்தனியாக பிரித்து விட்டுட்டு இருக்கு. அதான் குறிப்பிட்டார். அப்படி தான் இருக்கு அந்த 4 லேயரும். அதுதான் பூத பிரகிருதின்னு சொல்றார். அந்த பூத பிரகிருதினால மனிதனுடைய மேனியின் மேல இருக்கக்கூடிய 4 உரைகள். அதுதான் கான்சியஸ்னஸ் ஆஃப் பர்செப்ஷன், விஷன் இன் லுக்ன்றார். அதான்ப்பா உன்னுடைய பர்செப்ஷன், வெளிப்பார்வை. உன்னுடைய வெளிப்பார்வை இருக்கு இல்லையா, சலனமாகுது இல்லையா, அதுல தான்ப்பா அதனுடைய கட்டமைப்பு என்பது அதன் மீது தான்ப்பா கட்டப்பட்டிருக்கு. தி பிரமிசஸ் ஆஃப் தாட் அட் ரேண்டம், அதுதான்ப்பா உன்னுடைய சித்த விருத்தி என்றோம் இல்லையா. இப்போ போன இதுல தேக விருத்தி சொன்னார், இப்போ அடுத்த சித்த விருத்தி. உன் மனம் எப்படிப்பா வெள்ளமென பாய்ந்தோடுது, நினைவு ஓட்டம். புரியுங்களா? தப்பு 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 தப்புன்னு ஓடுது. எதையோ நினைச்சுன்னு உட்காந்துருக்கான் மனுஷன். புரியுங்களா? அது ஒரு கட்டுக்குள்ள வரதே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன பண்ணா, அதுதான்ப்பா பூத பிரகிருதி. அதுதான்ப்பா மேனியில் இருக்கக்கூடிய 4 உரைகள் வசம் சிக்குண்டு கிடக்கிறது. அதற்கு பெயர்தான் பூத பிரகிருதி அப்படின்றது. அன்பர்களே, இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் இதன் தொடர்ச்சி நாளைய பகுதியில் நம்ம விரிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.